ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதா. இன்றைய நாளில் எங்களோடு கலந்து கொண்டு யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவே. இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னது என்றால் 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்படுவதில்லை என்று. ஆமென். இந்த வார்த்தை மூலமா தேவன் சொல்லுகிறார், மகனே என்னை நோக்கி பார், மகளே என்னை நோக்கி பார், அப்பொழுதும் வாழ்க்கை ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை. உன் தேவைகள் யாவும் சந்திக்கப்படும், தலை நிமிர்ந்து வாழ்வாய். மற்றவர்கள் முன்பதாக நாங்கள் முகம் குளிர்ந்த வாழ்க்கையை அவர் விரும்பாத தேவனாயிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவரை நோக்கி பார்க்கும்போது எங்கள் முகங்கள் பிரகாசமாயிருக்கும். அப்படின்னா உலகத்தின் பிரகாசம் எதுவும் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியைத்தான் அவர் அங்கே பேசுகிறார். அதே போல அவரை நம்புகிற அவர்கள் முகங்களோ ஒரு போதும் வெட்கம் அடையாது என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் ஒரு போதும் வெட்கம் அடைய விடவே மாட்டார். எப்பேர் பெற்ற சூழ்நிலையா இருந்தாலும் அவர் தலை நிமிர்ந்து வாழ செய்கிற தேவனாயிருக்கும். ஆகையால் எல்லாரும் விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோம், அப்பா முழுவதுமாய் உண்மை நம்புகிறேன், உண்மையை நோக்கி பார்க்கிறேன், என் வாழ்க்கையை வெட்கமடையாதபடி நீங்களே நடத்துங்க ராஜா, நீங்களே வழி நடத்துங்கப்பா, உங்க சித்தம் ஏதோ அது மட்டும் நடக்கும்படியாக அப்படின்னா என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அவர் ஒருபோதும் அவர் பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கமடைய விடுகிற தகப்பன் அல்ல. உலகத்தின் தகப்பன்மார்களே அவர்கள் பிள்ளைகள் வெட்கமடைய ஒரு காரியம் செய்ய மாட்டார்கள். அதே போல பரமபிதா ஒரு நாளும் வெட்கமடைய விடவே மாட்டார். அதனால நீங்க ஒருபோது கலங்காம தேவனையே நோக்கி பாருங்க, அவரே சகலவற்றையும் பார்த்துக் கொள்வார். Have a great day, blessed life. God bless you all. Amen.